எம படரடிபடு கொடாய்தக்கூர். தொடர்ச்சி. வாக்கியம் 7. சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றது சிவாய நம என்று வாயில் சொல்லிக் கொண்டிருப்பதையா? இல்லை, சிந்தித்து இருப்பது என்றல்லவோ சொல்லியிருக்கிறது. அனுபவித்து ருசித்த பிற்பாடுதானே சிந்திக்க வரும். ஆகவே சர்வாங்கமும் தழுவ பரிசுத்த ஆவியை கவர்ந்து சுவைக்க இருப்பதென்றோ சிந்தித்திருப்பது. இந்த தவயேற்றம் இத்தேக வல்லபமும் அத்தோடு இத்தேகம் கடந்து நிற்கும், அதாவது புலன் பொறி கடந்து நிற்கும் அழியா ஸ்வர்ணதேக வல்லபமும் பெற்று விளங்கும் ஒரு தெய்வ ஆசிரியர் அவர்களின் உதவியால் தான் கைகூடும். தேகமில்லாத அந்த இறைவனை நீ போய் அடைவதாக இருந்தால் உன்னுடைய இந்த குறை தேகத்தை கொண்டு அதை அடைய முடியுமா? முடியாது. நீ யார்? ஒரு அழிதேகி. உன்னோடு அவ்விறைவன் கூடி பழகுவதாக இருந்தால் தேகமற்ற இறை சொரூபத்தின் வல்லபமும் தேகமுடைய பிராணின் வல்லபமும் சேர்ந்த ஓர் அதி வல்லபர் தீர்க்கர் உனக்கு வாய்க்க வேண்டும். மனோவாக்கு காயங்களுக்கு எட்டப்படாத அந்த எல்லைக்கு நீ போக வேண்டுமானால் மனோவாக்கு காயம் கடந்த ஒருவர் உன்பால் இறக்கப்பட்டு உன்னை போல் ஒரு தேகியாகி உன் உலகுக்கு வந்திருக்க வேண்டும். வந்து உன்னை கை போட்டு வழி கூட்டி நடத்த வேணும். அதல்லாது வேறு எந்த வழியில் நடப்பவர்களும் மாயை தரும் புத்தியில் வழியில் நடப்பவர்களே ஆவார்கள் என்று பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளிச் செய்துள்ளார்கள். நமஸ்காரம்.